வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் கேட்க போகும் கதை யானைக்கும் எறும்புக்கும் இடையிலான கதையாம். கதைக்கு முன்பு ஒரு சின்ன புதிர் கேட்கலாமா? நான் ஓடினால் கூடவே ஓடும், நான் நின்றால் கூடவே நிற்கும், யார் நான்? நண்பர்களே, பதில் கிடைத்ததா? பதில் நாம் எல்லோரும் சேர்ந்து கதையின் முடிவில் சொல்லலாம். நாளொன்றில் அழகான ஒரு காட்டில் பெருமை கொண்ட ஒரு யானை இருந்தது. காட்டில் தான் மிக சக்தி வாய்ந்தவன் என்ற பெருமையில் அந்த யானை எல்லா உயிர்களையும் தொந்தரவு செய்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அது ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்தது. அங்கே இருந்த எறும்பின் கூட்டை அவன் கவனித்தான். தன் தும்பிக்கையால் நிறைய தண்ணீர் எடுத்து அவன் எறும்பின் கூட்டுக்கு தெளித்தான். தன் கூட்டை இழந்த எறும்பு ஓடி தப்பித்தது. யானை குளித்து முடித்து தன் வீட்டுக்கு திரும்பி போனது. அடுத்த நாள் எறும்பு ஒரு பெரிய மரத்தின் கீழ் வீடு கட்டியது. அந்த வழியாக நடக்கும்போது யானை அதை பார்த்தது. யானை அந்த எறும்பின் கூட்டை மிதித்தது. மீண்டும் தன் கூடு இழந்த எறும்பு யானைக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அது யானை தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தது. மெதுவாக அது யானையின் தும்பிக்கையில் ஏறி ஒரு கடி கொடுத்தது. வலி தாங்க முடியாமல் யானை சத்தமாக கத்தியது. அந்த கத்தலை கேட்டு காட்டில் உள்ள அனைத்து விலங்குகளும் ஒன்று கூடியன. சில நேரம் கழித்து எறும்பு மெதுவாக வெளியே வந்தது. எறும்பை பார்த்ததும் யானைக்கு தான் தவறு புரிந்தது. நண்பர்களே, நீங்கள் கவனித்தீர்களா? அளவில் மட்டுமல்ல, தைரியத்திலும் புத்தியிலும் முக்கியத்துவம் இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய கடன் கதையின் பதில் நிழல் அல்லது ஷாடோ என்பதாகும்.